ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால்கோவாவில் குலாப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சர்க்கரை 1.5 kg, மைதா மாவு 150 கிராம், கோவா ஸ்வீட் இல்லாத கோவா அது 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது ஏலக்காய் பொடி, தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் சிம்பிளாக செய்கிறது. இது கல்யாண வீட்டிலலாம் போடுறாங்கல்ல குலாப் ஜாமுன், அந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டரு, அதனால தான் இது செய்கிறேன். ஸ்வீட் இல்லாத கோவாவை 1/2 கிலோ எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும், கட்டி இல்லாமல். எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து நம்ம வந்து இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்ஸ் தீபாவளிக்கோஸ்கரம் சேல் பண்ணுறதுக்கு. ஆனால் இது என்னால் வந்து கரெக்டாக வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து கடையில் பூட்டிக்லேயும் வேலை அதிகமாக இருக்குது. ஸ்வீட் ஆர்டரும் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடியோஸ் வந்து லேட்டாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குலாப் ஜாமுன், பாதுஷா, முறுக்கு, அதிரச மாவு, முறுக்கு மாவு இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பெங்களூர் நியரஸ்ட் இருந்தாலுமே எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேஷ் பண்ண பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு 150 கிராம் போதும். அதுக்கு மேலே மாவு சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்திங்கன்னா வந்து குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மைதா மாவு 100 கிராம் கூடமே சேருங்க, அப்பயுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக டோ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா கேக் ஆர்டருமே இருக்குது, அதுவுமே செய்யணும். அதனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கும் நேரம் இல்லை. ஏன்னா வந்து இப்போல்லாம் கல்யாண சீசனுன்றதுனால அந்த பூட்டிக்கில் கூடமே அதோடய ஆர்டர் தான் அதிகமாக இருக்குது, அதை தான் பண்ணுறதா இருக்குது. அதனால தான் இப்போ மாவு வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ சர்க்கரைக்கு 2 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். பாகுக்கு இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பாகு வந்து ரொம்ப கம்பி பாகு எடுக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி பாகும் எடுக்கக்கூடாது. பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி பாகு இருந்தால் போதும். நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணுறது. நானுமே நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் தான் அதை வந்து கரெக்ட் பண்ணி குலாப் ஜாமுன் வந்து கரெக்டாக ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும், அப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 1.5 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கோவாக்கு 1.5 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ கோவாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 60லேருந்து 50 குலாப் ஜாமுன் ரெடி பண்ண முடியும். மைதா மாவு இந்த கடையில் செய்கிற மிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் என்னென்னவோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக நம்ம வந்து இப்போ கோவாலேருந்து மட்டும்தான் செய்கிறோம். சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்துடும். அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி மிக்ஸ் தான் வாங்கணுன்றது இல்லை. அப்படி இல்லை நம்மளுக்கு நல்ல பசும்பால் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து கோவாவாக காய்ச்சி கூட நம்ம அதில் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். இங்கே எனக்கு பெங்களூரில் வந்து பசும்பால் நல்ல பால் கிடைக்கிறதில்ல. பசும்பால் கிடைக்கிது, ஆனால் நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. அதனால நான் வாங்கி செய்கிறதில்ல. நான் எங்கள் கிராமத்தில் இருந்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோன்னா இப்போ வடிகட்டிடலாம். இது ஏன்னா நிறைய கொதிக்க கொதிக்க வந்து அந்த நுரை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால தான் வடிகட்டுறேன். வடிகட்டிட்டு இந்த குண்டானை க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேயே நான் திருப்பி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். பிசுக்கு பாகு இன்னும் வரல. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். காய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எனக்கு வந்து ஒரு 60 உருண்டை வந்து ரெடி ஆச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு உருண்டைங்கெல்லாம் ஈவனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். மெயின் மேட்ரு வந்து கிராக் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிராக் இருந்துச்சுன்னா ஜீராவில் போட்டதும் எல்லாமே உடஞ்சி போயிடும். எண்ணெயில் போடும்போது அது வந்து கிராக் ஆகிடும். இப்போ எல்லாமே உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே உருண்டை சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப சிம்லேயே இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி காயாமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டு நான் வந்து குலாப் ஜாமுன் உருண்டைங்களை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கலர் மாறணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா வந்து பிளாக் கலர் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கிண்டி விடாமல் விட்டாலும் கலர் வந்து ஈவனாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி சுற்றி விடுறது. ஸ்பூனை வச்சு சுற்றி விட்டிங்கன்னா பால்ஸ்க்கு வந்து ஈவனாக வந்து கலர் வரும். எல்லா பக்கமும் வெந்தும் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து செய்யணும். அப்போ வந்து கலர் கரெக்டாக நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது கலர் எந்த அளவுக்கு வருதுன்னுட்டு. நம்ம அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூனால் ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அந்த எண்ணெயை கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா பால்ஸ் எல்லாம் ஈவனாக வெந்துடும். இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். கரெக்டான கலர் போதும் இது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். டேஸ்ட் மாறிடும். கோவா இல்லையா, அதனால் சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகிடும். இது எண்ணெயிலேருந்து எடுத்தாலுமே உள்ளே வந்து ஹீட்டாக இருக்கும். அப்போ வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கலர் எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துறேன். பாருங்கள், இப்போ இது ஜீராவில் சேர்த்துறேன். ஜீரா வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ சேர்த்துக்கலாம். இது ஓவர் நைட்டும் சோக் பண்ண வேணாம், இல்லைன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் விடலாம். நான் வந்து ஓவர் நைட் விட்டுறேன். விட்டுட்டு நான் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்